கர்த்தருடைய தூதன் ஆகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபீருக்கு விசாரிக்கப் போகிறீர்கள். கர்த்தருடைய தூதன் திஸ்பியாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை எழுந்து நிமிடத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் இன்று நாம் ஆழமாய் போகாதபடியினாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற விரும்புகிறார். நாம் சொல்கிற வார்த்தைகள், நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த வார்த்தைகளை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்வதை நிறைவேற்றுகிறவர். நாம் நம் வாழ்விலே அவருடைய வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதம் கூட நாம் வாக்குத்தத்தமாக தியானித்தோம். நான் எழுந்து புறப்பட்டு யாரிடத்தில் போகும்படியாக, தகப்பனிடத்தில் போகும்படியாக நாம் தியானித்தோம். தகப்பனிடத்தில் தான் நமக்கு வேண்டிய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 3ஆம் வசனம் வாசிப்போம். எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபீடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றா? இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இருக்கிறார் என்று நாம் சொன்னாலும் கூட இல்லாதது போல நம்முடைய ஜீவியம் இருக்கிறது. நம் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் நிமித்தமாக, நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாக இல்லாதது போல நம்முடைய வாழ்க்கையிலே செயல்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஏக்கம் என்ன சொல்கிறார்? அங்கே எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா என்று சொல்லி பார்க்கிறார். அவர் இருக்கிறவராகவே, அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் ஆபிரகாமை அழைத்த பிற்பாடு, ஆபிரகாமுக்கு பின்னால் ஈசாக்கு, ஈசாக்கு பின்னால் யாக்கோபு, யாக்கோபுக்கு பின்னால் யோசேப்பு, இப்படியாக அவருடைய சந்ததிகளுக்குள்ளாய் கடந்து வருகிறார் தேவன். இஸ்ரவேல் மக்களாகிய யாக்கோபின் சந்ததி எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படியாக மோசேயை தேவன் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட போது அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உங்களை விடுவிக்க இருக்கிறேன், உங்களை பாதுகாக்க இருக்கிறேன், நான் ஜீவனெல்லாம் இருக்கிறேன் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தி, மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களை மீட்கும்படியாக தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அனுபவங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய விசாரிக்க போகிறீங்க. நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறார் சொல்லி என்ன பண்றோம்? அநேக காரியங்களை விசாரிக்க என்ன பண்றாங்க? அநேக காரியங்களை சொல்லுங்க. தேவன் இருக்கிறார் தான் யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும்? தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் செய்கிறார்கள், எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபீடத்திலே விசாரிக்க போறீங்களே நீங்க. நான் இல்லையா? நான் இருக்கிறேனே, உன் கண்ணீரை துடைக்க இருக்கிறேனே, உன் வியாதியை சுகமாக்க இருக்கிறேனே, உன் வேதனையை மாற்ற இருக்கிறேனே, நான் இருக்கிறவனாகவே இருக்கிறேன். ஆபிரகாம் அழைத்த போது சொன்னேன் அல்லவா, அதே தேவன் தான் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே. இன்றைக்கு நம் வாழ்க்கையில யாரை தேடுகிறோம்? யாரிடத்தில் நம்முடைய பாரங்களை சொல்லி விசாரிப்பான் யோசிக்கிறோம்? அவர் நம்மை விசாரிக்கின்றவர். 1 பேதுரு வாசிக்கும் பொழுது வாசிங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. அவர்களை விசாரிக்கிறவர்களுடைய 5ஆம் அதிகாரம். அவர்களை விசாரிக்கிறவர்களால் படித்தால் ஒரு கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வசியம். அவர் யார்? உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். யார் அவர்? உங்களுடைய காரியங்களை விசாரிக்கத்தக்கதான ஒரு தேவனாக உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் மேல் வைத்து விடுங்கள். இஸ்ரவேல் கவலைப்பட்டு யார்கிட்ட போறாங்க? பாகால் இடத்திலே விசாரிக்க போறாங்க. என்ன பண்றாங்க? தேவன் இல்லை என்று என்ன பண்றாங்க? இருக்கிறார் என்று முறையிட்டார்கள். அவர்கள் செயல் என்ன செய்கிறார்கள்? இல்லை என்று என்ன பண்றாங்க? மற்ற தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய பிரச்சனைக்காக, தன் குடும்பத்தின் காரியங்களுக்காக யார்கிட்ட போறாங்க விசாரிக்க? தேவன் இல்லாத காரியங்களுக்கு கடந்து போய் விசாரிக்க போயிறாங்க. தேவனை விட உங்களுக்கு விசாரிக்கிறவர் யார் உண்டு? அவர்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை என்ன பண்ணுங்க? அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் விசாரிக்கிறவர். தேவனுக்குள்ளாய் ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கத்தோடு தான் எலியா எடுத்து சொல்கிறார், எழுந்து புறப்பட்டு போய் என்ன பண்ணுவாயாக? எழுந்து போய் சொல்லு, நான் தேவன் என்பது இல்லையா? நான் இல்லாமல் இருக்கிறேனா? வனாந்தர வழியிலே 40 வருஷம் கொண்டு வந்தார் அல்லவா? இது ஒரு 4 மாதம் நடத்தி வந்தார் அல்லவா? விசாரிக்கவில்லையா? விடுமுடியான சோதனை வந்தது, வெட்கப்படும்படி வேதனை வந்தது, விசாரிக்கவில்லையா? ஆமென் சொல்லுங்க. உங்களை எதுவும் விசாரிச்சது இல்லைங்களா? என்ன கத்து விசாரிக்கிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலவீனம், எனக்கு கோல்டு, ஃபுல் பாடி பெயின், எவ்வளோ யோசிச்சு சரி, அவ்வளோ தூக்கம் கிடையாது. ஆனால் கர்த்தர் விசாரிக்கிறவர். கர்த்தரை நிற்க வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அவர் விசாரிக்கிறவர். நான் மருத்துவரையோ மற்றவர்களையோ நாடாதபடிக்கு யாரை நோக்கி பார்க்கிறேன்னா அவர் பார்க்கிறேன். அவர் தான் விசாரிக்கிறவர். அவர் அதனால்தான் இங்கே சொல்கிறார், அவர்களை நோக்கி சொல்கிறார். அவருடைய வாசிக்க 1 ராஜாக்கள் 1:3. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாக. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா அவர் இருக்கிறாரா இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில சொல்லுங்க. இருந்தாரா இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில இருந்தார் அல்லவா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி இருந்தார் அல்லவா? இல்லாமலா என் வாழ்க்கை இத்தனை ஆண்டுகள் கடந்து போனது? இல்லாமலா என்னுடைய இத்தனை மாதங்கள் கடந்து போனது? 4 மாதம் கடந்து 5வது மாதம் வந்திருக்கிறோமே. தேவன் என்று இருந்தாரா இல்லையா? இருந்தாரே. ஆனால் அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? இல்லாதது போல யாரை விசாரிக்க போறாங்க? பாகால் சமூகத்தை விசாரிக்க போகிறார்கள். என்ன பண்றாங்க? உங்களுடைய பிரச்சனை யார்கிட்ட கொடுக்கணும் தெரியுங்களா? தேவன்கிட்ட தான் கொடுக்கணும். உலகத்தில் எந்த மனுஷங்கிட்ட ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் அவளால் தீர்க்க முடியாது. மனிதனால் கூடாது, தேவனா. அவருடைய ஆதங்கங்க, நான் இருக்கிறேன், என்னை விட்டு விட்டு எங்கே போகிறாய் நீ? தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேனே. உள்ளதை அல்லவா உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இவ்வளவு வார்த்தைகளை கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ராஜா முதல் கொண்டு பாகாலுடைய சமூகத்தில் போகிறார்கள் விசாரிக்கும்படியாக. அது என்ன விசாரிப்பு? அது என்ன செய்ய முடியும்? கண்ணிருக்கும் காணாது, வாயிருக்கும் பேசாது, மூக்கிருக்கும் முகராது, காலிருக்கும் நடக்காதுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் தேடி போறீங்களோ அதில் சுவாசம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அது ஜீவன் கிடையாது. தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருந்த போதிலும் கூட அவரை விட்டு விட்டு நாம் எங்கெல்லாம் செய்கிறோமோ அங்க என்ன கிடையாதுங்க. உங்களை விசாரிப்பதற்கு யாரும் கிடையாது. கண் இருக்கும் காணாது, காது இருக்கும் கேட்காது, மூக்கிருக்கும் முகராது. தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். உலக மக்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, தேவ ஜனங்கள் தான் நம் வாழ்க்கையில் தேவன் அனைத்து நோக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் எவர்கள்?
இங்க இருக்கிற எல்லாரும் யார் அறிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. யார்கிட்ட கர்த்தர் பேசுகிறா? அவர்கள் தேவன் என்று அறிந்தும். இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் யாரை அறிந்தவர்கள்? இயேசுவை அறிந்தவர்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை அறிந்துதான் வந்திருக்கிறீங்க. அறியாம வந்திருக்கிறீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் துதியிலே அவர் பிரியப்படுகிறார், என் துதியில் அவர் வாசம் செய்கிறார், என் நடுவிலே கர்த்தர் உலாவுவார் என்று அறிந்துதானே வந்திருக்கீங்க. நீங்க சும்மா வந்தீங்களா? நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் சும்மா வந்தீங்க? இல்ல, அங்கே என் தேவன் இருக்கிறார், என்னோட பேசுவார், நான் அவரை பாடுவேன், அவரை போற்றுவேன், அவரை உயர்த்துவேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறோம். அப்ப நாம் யாருன்னா தேவனை அறிந்த மக்கள் தான். அறியாத மக்கள் இங்கே அமரவில்லை. யாவரும் தேவனை அறிந்திருக்கிறோம். படிக்கப்போ அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலாம். பண்ணுங்க, எங்க மகிமைப்படுத்த வேண்டுமாக என்ன பண்ண தேவனை? எனக்கு ஒரு நேரம் வரும்போது அங்க என்ன பண்ணலாம்? தேவனை நானே மகிமைப்படுத்தணும். 7 மடங்கு எரிகின்ற அக்னி தான் அங்கே தேவன் என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். உண்டாக்கின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் வைராக்கியமா இருந்தபோது தேவ மகிமையை அந்த பாபிலோனே கண்டது. இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம் அமர்ந்திருக்கிறோம் என்ன செய்கிறோம்? அவரை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து வீணரானார்கள். என்ன ஆயிட்டாங்க? நீங்கள் நானும் ஸ்தோத்திரியாமல் மகிமைப்படுத்தாம போன யாரா மாறிடுவாங்க? நம்ம எனக்குள் இருக்கிற மகிமை, எனக்குள் இருக்கிற தேவனுடைய அந்த வல்லமையை உலகம் அறிய முடியாது. நான் தேவனை அறிந்தவன். நீங்கள் யாவரும் யாரை அறிந்தவர்கள்? தேவன் அறிந்த ஜனங்கள். நீங்களும் நானும் எங்கெல்லாம் மகிமைப்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் மகிமைப்படுத்தணும். எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது மகிமைப்படுத்த வேண்டும். என் மீட்பர் யாராய் இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார் என்று மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் என்ன செய்தார்? அவர்கள் பாகாலை நோக்கி கடந்து போறாங்க. விசாரிப்பார் என்று சொல்லி தேவன் அறிந்த மக்கள் தான். யார் அவர்கள்? இஸ்ரவேல். யார் அவர்கள்? இஸ்ரவேல். தேவனுக்கு உரியவர்கள் அவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள். ஆனாலும் கூட தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். வேஸ்ட் ஆயிடுச்சு. என் டைம் என்னாச்சுங்க? நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மையப்படுத்தும் இடத்துல செய்து விட்டது, வீணாகி விட்டது. வீணரானார். பலன் இல்லை. எல்லாம் தேவனுக்கு என் மூலமா எந்த பலனும் சொல்லுங்க. மகிமைப்படுத்த வேண்டிய இடத்தில் தான் மகிமைப்படுத்தும். நம்ம ஊரோடு என்ன பண்ணணுமோ இல்லை. அங்குதான் என் சாட்சி, அங்குதான் என் வைராக்கியம், அங்குதான் நம்முடைய வாழ்விலே தேவனுக்கென்று உடன்படிக்கை செய்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையுடைய ஜீவியத்தின் பிரதிபலிப்பு. அதனால் தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் வீணரானார்கள். 28 வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதிலா இல்லாதிருந்தபடியால். அறிவை பற்றி கொண்டிருக்க மனது என்ன கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் மனசு இருக்கு. மனம் இருந்தா மனம் இல்லை. யாருக்கு மனம் இல்லை? அவரை அறிகிற அந்த எனக்கு அந்த மனம் கிடையாதுங்க. மறுபடியும் வாசிக்கும் போது தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லா. பாருங்க, தேவனை அறியும் அறிவு. இங்க இருக்கிற அத்தனை பேர் யாருங்க அறிவாளி? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை அறிஞ்ச அத்தனை பேர் யார் தெரியுங்களா? சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலாம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நாட்டை ஆளலாம். இயேசுவை அறியாத ஒருவரும் அறிவாளி அல்ல. ஆமென் சொல்லுங்க. வசனம் மூலமாக பேசப்படுகிறது. நீங்கள் யார்? தேவனை அறிகின்ற அறிவை பெற்றவர்கள். அறிந்திருந்தும் நான் தேவனை மையப்படுத்தாவிட்டால், நான் ஸ்தோத்திரியாவிட்டால் நான் யாரை மாறுகிறேன்? வீணனா. காரணம், நான் தேவனை காண்பிக்க வேண்டிய நேரத்தில் என் தேவனை காண்பிக்காவிட்டால்
தேவனுடைய சாட்சியை வாழ்கின்ற காலத்தில் என் தேவ சமூகத்தில் நான் சாட்சியை வாழாவிட்டால் அது வீணா போயிடும், அது விருதா போயிடும். அவ்வளவு பெரிய தேவன் மீட்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு வாரமும் அவருடைய திருவிருந்தில் பங்கேற்கிறோம் அல்லவா, அவருடைய சரீரமாய் அப்பத்தை புசிக்கிறோம் அல்லவா, ரத்தமாய் ரசத்தை பாடப்படுகிறோம் அல்லவா. அறிந்திருந்தும் நான் அறியாதவனை போல் இருந்தால் தேவனை மையப்படுத்தாமல், தேவனை ஸ்தோத்திரியாமல் எப்போது மையப்படுத்த வேண்டும் அப்போது நான் உங்கதான் சாட்சி. எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவினுடைய சாட்சி இங்குதான். பிரச்சனை வரும்போதுதான் சாட்சி. உன் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் சாட்சி. மற்ற நேரம் பட முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியும், மையப்படுத்த முடியும். ஆனால் எனக்கென்று ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அங்குதான் மையப்படுத்த வேண்டும். 7 மடங்கு எரிது யோசிச்சு பாருங்க. வைரக்கம் தேவன் தப்பிவித்தாலும் தப்பிவியாமல் போனாலும் உண்டாக்கிற சிலையா பண்ண மாட்டாரு, வணங்க மாட்டேன் என்ற வைராக்கியம் இருந்தபடினாலே ராஜா தேவனை குறித்து மகிமை அடைந்தார். நீங்கள் ஆராதிக்கிற தேவனை ஜீவனர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். அது போல நம் வாழ்க்கையிலே மையப்படுத்த வேண்டிய நாளிலே மையப்படுத்தாவிட்டால் அந்த நபர் உன்னிமித்தமாக தேவனை அறியாதபடியே நரகத்துக்கு போவார். புரிஞ்சுக்கீங்க, நீங்க யோசிக்கிறீங்க அதுவும் தெய்வம் யோசிக்கிறீங்க, இல்ல அதுதான் கிடையாதுங்க. அது தெய்வம் மனுஷனுடைய கை வேலையாது. மனுஷனுடைய நீங்க உலகத்துல ஒரு மேன்மையான ஜனங்களுக்கு தான படம் நம்ம யோசிக்கிறோம். அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜீவனுள்ளதாக யோசிக்கிறோம். இல்லவே இல்லை. நம் தேவனே ஜீவனுள்ளவர், நம் தேவனே உயிருள்ளவர். அதனால் அவருடைய வாசிக்கிறது 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். தகாதவைகளை செய்யும்படி தேவனுக்கு பிரியமில்லாத தகாததெல்லாம் செய்யறாங்க. தேவனுக்கு எது பிரியும் அது நமக்கு தெரியல. அறியாமல் இருந்தால் என்ன செய்யணும்? தகாததெல்லாம் செய்யும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்லாம் சொல்லுங்க, அதுதான் தகாதவைகள். அதனால்தான் தேவனை செய்கிறார். எலியாவை எழுந்திருப்பான். அறிந்த ஜனங்கள் தான் அவர்கள், நான் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான் அவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் அவர்கள். ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறார்கள்? தகாதவைகளை செய்யப்படியாக. நான் அறிந்த நான் மகிமைப்படுத்தாவிட்டால், ஸ்தோத்திரிக்காவிட்டால் தகாததை செய்வேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்வேன். தேவனுடைய பார்வைக்கு வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வேன். நான் அறிந்தவன் அல்லவா? அதுக்கு அறியாதவனுக்கு வேறங்க, அறிந்தவனுக்கு தான் ஐயோ. ஆமே சொல்லுங்க. அறிஞர்கள் கிட்ட கணக்கு கேட்பான். அதுக்கு முதலாவது தேவன் வரும்போது எங்க தெரியுமா கணக்குங்க? தேவ ஜனங்கள் மத்தியில் தான் கணக்கு. அறிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆடுவாங்க, அவங்க பாடுவாங்க. நாணப்படக்கூடாதுங்க, எங்க ஆடக்கூடாதுங்க, ஆடக்கூடாது, இதெல்லாம் படக்கூடாது. ஆடப்பட இல்ல, எல்லாரும் ஆடுறாங்க. நானும் இல்ல இல்ல. எங்கே நான் சாட்சியாக நிற்க வேண்டுமோ அங்க நான் சாட்சி நிற்கிற காரணம் என்ன? நான் அறிந்தவன், என் தேவனை அறிந்தவன், என் மீட்பரை அறிந்தவன், எனக்காக கடைசி சொட்டு ரத்தவரை சிந்தினவரை அறிந்தவன், எனக்காக அடிக்கப்பட்டவரை அறிந்தவன், எனக்காக நொறுக்கப்பட்டவரை அறிந்தவன், எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவரை அறிந்தபடியினாலே நான் துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை மையப்படுத்துறாங்க. நான் உயிருள்ள காலமெல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தாதான் அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும். நீங்க அவளோடு கூட இசைந்து போனா அந்த ஆத்துமா எங்கதான் போகும்? ஒன்று பரலோகம், இரண்டாவது நரகம். இந்த 2 தான். இயேசு வழிதான் எங்கு செல்ல முடியும்? பரலோகத்துக்கு செல்லும். முதல்ல ஒரு வாரம் ஆண்டவரே நானும் நித்தியத்துக்குள் வர வேண்டும், ஜனங்களும் எங்கு வர வேண்டும். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பதே தேவனுடைய வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தங்களும் மாறலாம். நித்திய ஜீவனை அளிப்பதுதான் தேவனுடைய பிரதானமான வாக்குத்தத்தம். அதனால் வாசிக்க தொடர்ந்து 20 வாசிக்கலாம், 30 வாசிக்கலாம்.
தேவ பகையினருமாய், துரோகம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீட்டுக்காரருமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். நம்ம வாழ்க்கை எப்படி மாறுகிறது? புறம் கூறுகிறவர்களாய் மாறி என்ன பண்ணணுமோ தேவனை ஸ்தோத்திரிக்காம மையப்படுத்தாம கூட நமக்குள்ளாக புறம் கூறுகிறாங்க. சொல்லு வர சொல்லு நம்ம என்ன பண்ணணுமோ ஏதாவது ஒரு குறை அதுக்கு ஏதாவது ஒரு நிறையவா செஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ண போறது சொல்லுங்களேன். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனாய் தேவனை மையப்படுத்துகின்ற போது எனக்கு புறம் கூறுகிறவனாயும் அவதூறு பண்ணுகிறவனாயும் தேவ பகைஞருமாய் துரோகம் பண்ணுகிறவனாயும் அகந்தை உள்ளவனாயும் ஈவுக்காரனாயும் உடனில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் இந்த எண்ணெல்லாம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எண்ணெய் எனக்குள்ள இருக்கா? நான் புறம் கூறுறேனா? யோசிங்க. நான் புறம் கூறுகிறேனா? அவதூறான வார்த்தை பேசுகிறேனா? காரணம் என்ன? நான் தேவனை என்ன செய்யறானே மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரிக்கல. அவனை அறிந்திருந்தும் வீணா போன பிற்பாடு இந்த தன்மைலாம் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமென் சொல்லுங்க. இந்த தன்மை எனக்குள்ள இருந்துதான், அதுக்கு நமக்குள்ள இருந்தா இல்லைங்களா? இருந்தது. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க. புறம் கூறுறீங்க, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, என்னை குறித்து நிறைய கணக்கு தேவனை ஒப்புவிக்க வேண்டும். புறம் கூறுகிற வாழ்க்கை நமக்குள்ள வராதபடிக்கு இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா தாங்கள் செய்வது மாத்திரமல்ல, நீ சொல்லுதான் கரெக்ட், நீ புறம் கூறு, நானும் புறம் கூறுறேன். அதுக்கு வாழ்க்கை புறம் சொல்லிட்டே போற வாழ்க்கை இல்ல இல்ல இல்ல. தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மையப்படுத்தும் போது இந்த அனுபவம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு எனக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும். பழையெல்லாம் முடிதலை எல்லாம் நல்ல ஒரு நேச்சுரலுக்குள்ள வரும். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ளாக சிலுவை அறையுண்டேன் எப்போதுங்க அவர் அறிந்தாதான். அவரை அறியும்படியா என்ன செய்யணுமோ மகிமைப்படுத்துறாருங்க. எப்போ எந்த வேளையில மையப்படுத்த வேண்டும் என்ன பண்ணணுமோ மகிமைப்படுத்தும். மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கனி எப்போது அறிய முடியும்? பழம் வரும்போது அப்பதான் அறிய முடியும். என்னதுங்க? உங்க சூழ்நிலை வரும்போதுதான் அறிய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கதான் என் வைராக்கியத்தை கத்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லா இடத்துலும் என்ன பண்ண முடியும்? ஈஸியா பேசிட முடியும். எனக்கென்று வருகின்ற போது நான் எப்படி இருக்கேன்? நான் கர்த்தருக்காக மகிமையா வாழ்கிறேனா? நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேனா? அதுதான் தேவனுடைய ஆதங்கம். அதனால என்ன செய்ய சொல்லுகிறார்? எலியாவை பார்த்து எழுந்து எழுமணும். தேவனுக்காக நம்ம என்ன பண்ணுங்க? எழுமணும். பாகாலால் நம்மை விசாரிக்க தேவன் இல்லை என்றா பாகால் விசாரிக்க வேண்டும் போனாய்? இல்லை, தேவன் இருக்கிறார். என்னை அவருக்குள்ளாக உருவாக்கும்படியா இருக்கிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள் இருக்கிற புறம் கூறுதல், எனக்குள் இருக்கிற அகந்தைகள், எனக்குள் இருக்கிற அவதூறுகள், துரோகங்கள், வீம்புக்காராய பொல்லாத யோசித்து பிழைகளுமாகிய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு குறையும். ஆமென் சொல்லுங்க. குறையுதுங்களா? யாருக்கெல்லாம் குறையுது? கை தூக்கு. யாருக்கெல்லாம் குறையுது? சொல்லுங்க. சைலன்ஸா இருக்கீங்க. நல்லா பாட்டெல்லாம் பாடுறோம், நல்லா சொல்லலாம் பண்றோம். இந்த அனுபவங்கள் இருக்கிறதா? அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை மையப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தா இங்க வீணதான் போகும். இந்த தன்மை எனக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த தன்மை எனக்குள்ளாக இந்த தன்மைலாம் நம்ம வாழ்க்கையில மாற மாற கர்த்தர் எழுந்து நிமிர்ந்திருக்க செய்வார். பலவீனங்கள் ஒடுக்குகிறது, மன உளைச்சல்கள் ஒடுக்குகிறது. ஆனால் இதுவரைக்கும் ஊழியம் செய்யும்படிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த மன உளைச்சல் அழுத்துகிறது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் என்னை அழுத்துகிறது, பலவீனங்களை அழுத்துகிறது. கடைசி வரைக்கும் தேவனை மையப்படுத்த வேண்டும். அதுதான் வாழ்க்கை. என்னுடைய ஜீவன் போகும் வரைக்கும் என் குடும்பத்தில் நான் மையப்படுத்தியா
அதற்காக விட்டுக் கொடுக்க விடப்பட மாட்டேன். அதனால் உறவுகளே பிரிந்தாலும் கூட அதை குறித்து நான் கவலையே பட மாட்டேன். சொந்தம் கர்த்தர் என்ன உறவானாலும் சரி, மகனோ தேவனை விட எனக்கு பெரிது ஒன்று கிடையாது. மையப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக 25 வாசிமா. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் எதை தொழுது சேவித்தார்கள். அதற்கு மனுஷனால் உண்டாக்கப்படும் தொழிலாக என்ன பண்றாங்க? யாரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவன் சிருஷ்டிகர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அல்லவா? அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டிய நான் யாரை ஸ்தோத்திரிக்கிறேன்? சிருஷ்டியை. எனக்கு சிருஷ்டினாருங்க படைக்கப்பட்டதை. அதுங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் சவுண்ட் வந்தாலே வெளியே கத்துறாங்க. யாருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய கோயில் இருக்கு. நைட் 2 மணிக்கு பாருங்க, அந்த நம்ம வீட்டுல பெரிய ஒரு டென்ட் மாதிரி அதுக்கு கரெக்டா இருக்காது. அந்த இதுல பெரிய பந்தல் போட்டுட்டாங்க. 2:30 மணிக்கு பட்டாசு வெடிக்கிறது. நம்ம 2:30 மணிக்கு நம்ம நைட்டு யாரை கேட்பது கிடையாது. 2:30 மணிக்கு தான் வராங்க ஜனங்க. அங்கதான் அவ்வளவு ஒரு காரியம் நடக்குது. சிருஷ்டியை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு 3 வண்டியில வருதுனாதுங்க. 3 வண்டியில ஒவ்வொரு உருவம் என்ன பண்ணாங்க? மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. என்ன பண்றாங்க? மரச்செடி எல்லாம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதுக்கு மரத்தை என்ன பண்ண வெயில் காலத்துக்கு நிழலுக்கு மரத்தெல்லாம் வெட்டிட்டு என்ன பண்ணல, இந்த கேபிள்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றாங்க? அது கேட்க என்ன பண்ண முடியாது. கேட்டா நீ சொல்லுங்க கார்பரேஷன் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு சிருஷ்டிகரை தொழுது கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. எவ்வளவு நல்ல மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனால் யாரை தொழுது கொள்கிறவர்கள்? சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். நாமோ யாரை தொழுது கொள்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகளை தொழுது கொள்கிறபடினாலே தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்லுங்க? அது சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமென் வர மாட்டேன். அப்படி உள்ளுக்குள்ளவே மௌனமா உள்ளவே நல்லது. ஆவிலேயே நீங்க தொழுது கொண்டிருக்கீங்க. ஆவியோடும் அது போல அனுபவம் அவங்களுக்கு. இருதயத்தின் நிறைவுதான் உள்ள எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவு ஆமைனா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லப்பட்ட வண்ணமாக அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். சொல்லுங்க. ஆமென். அவர் தான் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். சிருஷ்டியை ஸ்தோத்திரிப்பதினாலே எந்த பலனும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சாட்சியை இருக்க தேவன் அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. எரேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அவர்கள் செவி இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்கள் கேட்கும்படிக்கு நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அதுங்க எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாருங்க? பாதாள கிட்ட போய் விசாரிக்காது. நான் உங்களை விசாரிக்கிறபடியினால் கவலை எல்லாம் என்கிட்ட கொடுத்துக்க சொன்னார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அவருடைய செவி வித்தசேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு நிந்தையா இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு என்ன கிடையாதுங்க? உங்களுக்கு விருப்பம் இருக்குங்களா? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு? வசனம் சொல்லுங்க. சுவைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டு உள்ள சுவைக்கணும். கர்த்தரை சுவைக்கணும். நீங்க கர்த்தரை சுவைச்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு என்ன கிடையாது? அவளுக்கு அதன் மேல் அவளுக்கு என்ன கிடையாது? விருப்பம் இல்லை. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். யாரோடு கூட பேசுவார் தேவன்? யாரோடு பேசுவார்? எப்படி பேசுவார்? நீங்க பைபிள் படிக்கும் போது பேசுவார். இல்லாட்டி புத்தகத்தை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாருங்க? எலியா எழுந்தலாம் போனாருங்க. போயிட்டு சொல்றாங்க
நான் தேவன் இல்லை என்றா பாகால் விசாரிப்பட்டு போகிறாய். எச்சரிக்கிறான். அதுக்கு பின்னாடி படிச்சு பார்த்து நீங்க பயந்துட்டீங்க. அதுக்கு அந்த லெவலுக்கு நான் போகல. அதுக்கு நீங்க அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 4, 5 படிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதுக்கு வேதனைக்குரிய வார்த்தைகள்லாம் இருக்கு. பயந்துடும். அதுக்கு எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்? நான் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தால் நான் யாரை மாறிவிடுகிறேன்? வீணரா மாறிடுறேன். என் வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ளாக அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு சாதன வாழ்க்கையா? இல்லைங்க, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அதிசயமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவன் பேசுகிற ஒரு வாழ்க்கை, பலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. படிக்கணும் அப்படியே டயர்டா வந்துட்டு தான் இருக்கு. காலையில ஜெபம் ஆண்டவரே என் பலனாகிய கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வந்து தேவ சமூகத்தில் பாடி ஸ்தோத்திரிக்க அவரை மையப்படுத்தும்படியாக இதனால் வீணா போகல எனக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இருக்கிற காலமெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வந்துடல ஐயா. இல்லாதது போனால் அது வேற விஷயம். இருக்கிற காலமெல்லாம் என்ன பலவீனம் இருந்தாலும் அதை கொண்டு போயிடுங்க ஆண்டவர். என் வாழ்க்கை வீணாய் போய்விட நான் தேவனை அறிந்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாய் தேவனை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு வேதனையான சம்பவங்கள், வெட்கப்படக்கூடிய சோதனை எல்லாம் வாழ்க்கையில வந்தது. நான் ஆதியில ஆட்கள் இந்த திருச்சபையில் இருக்கும் போது 3 வருஷம் ஊழியக்காரர் பேசவில்லை. என்னதுக்கு இத்தனை வருஷம்? ஒரு முறை இங்க தினகரன் வருவாங்க தம்பி. அங்க ஒரு வயதான பாட்டி இறந்துட்டாங்க. அங்க பிரேயர் மீட்டிங். அப்போ அந்த பாட்டி நிமித்தமா இந்த வீட்டுக்கு நான் போனேன். ஊழியக்கார் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவரு அதுக்கப்புறம் மெசேஜ் கொடுக்க போறாரு. இந்த வாலிப பிள்ளைங்க பாட ஆரம்பிச்சாங்க. நான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் கேட்டேன், கூப்பிடுறாங்க தம்பி வாங்க பாடுங்க கூட வாங்க. நான் சொன்னேன் இல்லை பாஸ்டருக்கார் வேணாம், நீங்க வாங்கினேன்ட்டு நான் பண்ண கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு நிற்கிறேன். எங்க இதில் தான் அந்த ஊழியக்கார் பாஸ்டருக்கார் என்ன பண்ணாருங்க, நிற்க கூட என்ன பண்ணுவாங்க, அங்கே நீ நிற்க கூட பாடுவதற்கு கிடையாதுங்க, ரைஸ் கிடையாதுங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கையில ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக பாதிக்கப்பட்டு கூட வீணாகாதபடிக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றினார். அவரை அறிந்தபடினால், யாரை அறிந்தபடினால்? தேவனை அறிந்தபடினால் ஒரே ஒரு வாழ்க்கை, இருக்கிற காலமெல்லாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள். கடந்த நாட்களிலே அந்த சிறு பிள்ளை ஊழியத்தை தேவன் அதிசயமாய் நடத்தினாரே. அதுலயும் ஒரு சில புறம் போடுறாங்க. என்ன பண்றாங்க, எல்லாம் அதுக்கு திருப்தி பண்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவோமோ திருப்தியா பேசணும். அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தேவன் நடத்தினார்கள், திருப்தியா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளவு அந்த 6 நாட்கள் நான் கடைக்கு அங்க போயிட்டு சரீரத்துல ஒரு களைப்பு இருந்தது, எவ்வளவோ இருந்தது. ஆனாலும் தேவ சமூகத்தில் திருப்தியாய் முடிச்சு. அதுக்கு கர்த்தருடைய சமூகம் திருப்தியா இருந்தது. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கும், வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் நாமத்தினாலே அநேக நன்மைகளை செஞ்சீங்க, இங்க பங்கேற்ற அநேகருக்கு நன்மையை செஞ்சீங்க என்று சொல்லி நான் திருப்தி அடைந்தேன். எனக்கு யோசிப்பதே அவரை மையப்படுத்தணும். வாழ்வெல்லாம் கர்த்தரை மையப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால் வாழ்க்கையில அந்த 3 வருஷம் அந்த சபையில் நான் தள்ளப்பட்டவனாக இருந்தேன். அன்னைக்கு பேசவே மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். என்கிட்ட ஊழியக்காருக்கு நெருக்கமான அநேக பெரிய பெரிய மனிதர்கள் நான் ஒரு இழிவாக ஏளனமா பார்ப்பேன். மாதத்துக்கு ஒரு முறை போனாலும் 20 டைம்ல போய் அட்டெண்ட் பண்ணுவேன். மற்ற ஒரு வாரமா நான் வெளியில அநேக திருச்சபையில கூப்பிடுவாங்க, நான் போவேன். கொஞ்ச காலத்துக்கு ஒரு பாடு பிள்ளைகளோட பேசல, என்ன பண்ணவர் அப்படிலாம் இருந்தாங்க. கடைசியா ஒரு முறை அவரை விட்டு நான் போயிட்டு நான் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் சொன்னாங்க, ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டா அதை கொண்டு வர முடியுமா, அது போல என்ன பண்ணுவாங்க, கிழிச்சினால் இதையெல்லாம் தாங்கி கர்த்தரை மையப்படுத்தினவனால் தான் இன்றைக்கு வீணாகாதபடிக்கு இந்த சிறு ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அன்னைக்கே ஒரு மனிதனுடைய சொல்லிமுத்தமாக விலகி போயிருந்தா என் வாழ்க்கை வீணாய் போயிருக்கும். எந்த சொல்லையும் தாங்கபடியான கிருபை கர்த்தர் கொடுத்தார். நோவடிக்கும்படியான ஒரு சோதனை எல்லாம் வாழ்க்கையில் வந்தது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவத்தை தேவன் கொடுத்தார். யோசிச்சு பார்க்க. அதனால அந்த நீதிமானோ வருஷமான அல்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தலாம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரணும். சபை என்ன பண்ணக்கூடாதுமோ, எனக்கு தான் இந்த இடம் அப்படின்னு கிடையாதுங்க. எல்லாருக்குமே கர்த்தருக்குரிய ஒரு காரியம்.
தேவ ஜனங்களாகி நம் வாழ்க்கையிலே தேவனுக்காய் எழும்ப வேண்டும். அதுதான் எலியா எழுந்தான் தேவனுக்கு ஆனப்படாக என்று சொல்றான். இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றோ பாகாலிடத்திலே விசாரிக்க போனீங்க. அது என்ன கிடையாதுங்க, அது சிருஷ்டிகர் கிடையாது. அது யார்? அது சிருஷ்டியை விசாரிக்க போனீங்க. அது மனுஷனால் உண்டான வேலை அல்லவா சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கும். அது 6 எரேமியா. கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி உற்று சேர்ந்து எச்சரிப்பேன். யாரை எச்சரிக்கிறார் தேவன்? என்னை எச்சரிக்கிறார். யாரை எச்சரிக்கிறாருங்க? வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தேறுகிறவனும் நற்கிரியை செய்வதற்கு தகுதியுள்ளவனும் கடிந்து கொடுத்துதான் இருக்கிறாருங்க. இவனை எடுத்து படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். பாருங்க, இந்த வசனம் எதற்குங்க? எச்சரிப்பு மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளும். என்ன? கடிந்து கொள்ளும். என்னை பத்தி பேசினாதாங்க வசனம் என்னை உணர்த்தணும். அப்பதான் கர்த்தர் இருக்கிறார். என்னை மாற்றணும். அவர் எதிர்பார்க்கிற அந்த எண்ணத்துக்கு ஏற்றபடி நான் மாற வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிறார், இதயத்துக்கு என் எண்ணத்துக்கு ஏற்றவன் அவன். அது போல அமர்ந்திருக்க நாம் யாராய் இருக்க வேண்டும்? அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மக்களாக மாற வேண்டும். எனக்குள் புறம் கூறுதலோ, அவதூறு சொல்கிற வார்த்தைகளோ, துரோகிதமோ எனக்குள்ளே எந்த விதமான தன்மையை வராதபடிக்கு தேவ சகோதரமை ஒப்பு கொடுத்து தேவன் மாற்ற அனுமதிக்க வேண்டும். நாம் தேவனை விட்டு விசாரிக்கிற தேவனை விட்டு நாம் வேறு எங்கு சென்றாலும் விசாரிப்புக்கு பதில் கிடைக்கவே கிடைக்கும். கர்த்தர் தான். கர்த்தர்கிட்ட இல்லாத கிருபை யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட இருக்கு யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒருவர் தான். அதனால் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த அனுபவத்தை செல்லும்படி அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 ரோமர் 2ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார். அவருடைய பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். பார்த்தீங்களா? கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவ தயவு நீ குணப்படும்படி உனக்கு ஏவுகிறது என்று அறியாமல் நாம் குணப்படாது நாம் மாறணும். தேவ தயவு எதற்காக? நான் மாறும்படியாக. தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் அதுங்க சாந்தத்தை அசட்டை பண்ணுங்க. அவருடைய பொறுமை என்ன பண்றோமோ தள்ளிக்கிட்ட இருக்கு. அவரை உயர்த்துவது கிடையாது, அவரை மையப்படுத்துவது கிடையாது, அவரை ஸ்தோத்தரிப்பது கிடையாது, நேரத்துக்கு தேவனை தேடுவது கிடையாது, காலையோறும் தேவனை தேடுவது கிடையாது, வேதத்தை வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. ஆனால் தேவனை அறிந்தவன் தான். சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிறீங்களா? யாரெல்லாம் போய் ஜெபிக்கிறீங்க? சொல்ல மாட்டேன். ஆண்டவர் தெரிஞ்சா போதுங்க பாஸ்டர், உங்களுக்கு சொல்ல அதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறது தான். ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் தெரிஞ்சா போதும். நாம் குணப்படும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அவர் தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யம். அதுங்க தயவு எவ்வளவு இருக்குங்களா? ஐஸ்வர்யம் போல இருக்குங்களா? தயவு இருக்குங்க. ஐஸ்வர்யம் தெரியுங்களா? வாழ்க்கையில மேன்மையான ஒரு காரியம். அது கொஞ்சம் படிக்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 8
Or do you despise the riches of his kindness and forbearance and patience? Do you not realize that God's kindness is meant to lead your repentance? இங்கே நாம் பார்க்கிற ஐஸ்வர்யம் God's kindness. கைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து தமிழ்ல வந்து ஐஸ்வர்யம் என்னது. அப்போ இது என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில மன கடினத்துக்குள்ளாக போயிடுறோம். எவ்வளவு இறங்கி பேசுகிறார், என் மனம் எப்படி இருக்கு, மனம் கடினமா இருக்கு. இரண்டாவது குணம் குணப்படாத இருந்தது. ஒன்று மனசு கடினமா இருக்கு. எப்படி இருக்குங்க, நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க செய்யறது அப்படிதான். நிறைய ஜனங்க இருக்காங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் இரக்கத்தோடு பொறுமையோடு என்ன செய்கிறார், ரொம்ப கைண்டா நம்ம கிட்ட பழகினாலும் கூட மனசு இருக்கு, மனசு கடினமா இருக்கு. அதுக்கு இந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நீங்க பேசுறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க உங்களுடைய வேலை, நீங்க பேசுறதுடைய வேலை, நான் கேட்டுட்டு போறதுடைய நாம் காரணம் என்ன, கடினமா இருக்கிறது. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி, மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும். எவ்வளவு காலம் நீடிய சாந்தம், நீடிய கிருபையா நிலைநிற்கிறேன், பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கினது. எவ்வளவு காலம் அந்த பாட்டெல்லாம். இது 5வது மாதம், அடுத்த மாசம் போடுறோம் 6வது மாசம். இன்னும் 6 மாதங்களுக்கு கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். என் மனம் எப்படி இருக்க வேண்டும், கடினப்படாதபடிக்கு ஏற்றுக்கொள்கிற மனமாக. ஒவ்வொரு தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பேசும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒரு மனமா இருக்க வேண்டும். அப்போதுதான் 6 மாதங்களிலே கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுப்பார். மன கடினமான மக்களுக்கும் ஒரு காரியம் நடக்கும், மனதிலே வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காரியம் நடக்கும். நாம சொல்லுங்க, பிரிக்க போறார். நாம சொல்லுங்க, யாராலும் சரி, என்னதுங்க, அது யாரா இருந்தாலும் சரி, மகனா இருக்கலாம், மகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், மன கடினம் அடைந்தால் அதற்குரிய பலனை பெற்றுதான். எந்த எக்ஸ்கியூஸ் கிடையாது, டைம் இருக்க காரியங்கள் கிடையவே. எதுக்காக வசனம் எதுக்கு, நான் தேவன் இல்லை என்றா விசாரிக்க போகிறாய், நீ வாக்கா கிட்ட போறிய. நான் தேவன் என்பது உனக்கு தெரிஞ்சதுதானே, அறிந்தவன் தானே நீ. சபை கூடுதல் என்பதை அறிந்த ஜனங்கள் தானே. யோசிக்க பார்க்கலாம். இதை விட எனக்கு வேற என்ன மேன்மைங்க, நான் தேவனை மேன்மை என்ன, மற்றதெல்லாம் எனக்கு மேன்மையே, எனக்கு மேன்மை எதுவும் கிடையாது. மறைக்கும் போது இருந்து மறித்தா கூட சந்தோஷம் தான், பேசிக் கொண்டிருக்கும் போது. அதுதான் என்னுடைய வாஞ்சையுடைய விருப்பம். தேவனுக்காக இப்பெல்லாம் வந்து நித்திய அந்த ராஜ்யத்துக்குள் போகக்கூடிய ஒரு ஏக்கம், அநேக ஜனங்களை கர்த்தருக்கு கொண்டு வரும்படியான ஒரு ஏக்கம் எனக்குள்ளாக. ஏதோ உலக ரீதியாக வாழ்ந்து விட்டு போவதற்காக தேவன் அழைக்கவில்லை. அதனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக ஒரு மன கடினத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினியை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாய். எதை குவித்துக் கொள்கிறாய் நீ? உன் மனசு கடினமாக எதை குவித்துக் கொள்கிற நீ? பேங்க்ல பணம் குவிதோ இல்லையோ, கோபத்தை என்ன பண்ணுவீங்க, சொல்ல மாட்டீங்க. பணமும் சேர்த்துக்கிறீங்க, கூட என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் பேசுறீங்க. ஆமா, இது இப்படிதான் கரெக்டா பேச விரும்புகிறா. எத்தனை வருஷம் இப்படியே காலத்தை போட்டுருது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிறைய மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். சின்ன சபைதான் கர்த்தர் விரும்புகிற அந்த ஊழியத்துக்குள் போக அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற யாவரும் தேவனை அறிந்த ஜனங்கள். இந்த மன கடினப்பட்டு வரவப்படாலும் பரவாயில்ல. ஒரு பாவி மனம் திரும்பினால் ஒருத்தர் திரும்ப கூட பரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. மன கடினம் யாருக்கும் சொல்லுங்க. என் மனம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுகிற மனமா இருக்கணும். கடிந்து கொள்ளுது என்ன பண்ணானு ஏற்றுக்கிறாங்க. என்ன பண்ணானு அவமானத்தை ஏத்துக்கணும், வேதனை ஏத்துக்கணும். என்ன இப்படி பேசுறாங்களே இல்ல, ஏத்துக்கணும். நிக்காத வெளியே வாடாங்க, வெளியே வந்துட்டு அதே தேவனை ஏத்துக்கினால பண்ண முடிஞ்சதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த சபைக்கு தான் போனேன். ஆண்டவர் சொல்கிற நாட்கள் வரைக்கும் போனேன். அதுக்கு பின்னால் கர்த்தர் சொன்ன பிற்பாடுதான் வெளியே நான் வந்தேன். அது வரைக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே 6 வாசிக்க சீக்கிரம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக
தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு என்ன செய்வார்? நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு பலன். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லதை விதைச்சா அறுப்பீங்க, நீங்க கெட்டதை விதைச்சா நான் என்ன செய்ய போறோம் அதுக்கு தான் பலன். ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனை தேடுவதில் தாகத்தோட இருந்தா அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அவர் பேசுவது எனக்கு பிடிக்கல நினைச்சீங்கன்னா பிடிக்கிறது அவங்க அதுக்கு வசனம் எனக்கு பிடிக்கல, கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார், அதுதான் எனக்கு பிடிக்குது. உன்னை கீழாக்காமல் உன்னை வாழாக்காமல் அதுதான் எனக்கு பிடிக்குது. எச்சரிப்பு இந்த கதைலாம் எனக்கு பிடிக்கவே அது கூட வச்சுங்க. என் மனம் இப்படி இருக்கக்கூடாதுங்க, கடினெல்லாம் வேண்டாம், சொல்லும் அடியேன் சொல்லு உள்ள போனது. வசனம் என்னை எச்சரிக்கிறதுனா என்னை விரும்புறாரு. சாமி சொல்லி பார்க்கலாம், என் மேல அவருக்கு ஆசை, அதனாலதான் என்னை எச்சரிக்கிறார் கர்த்தர். இனி விசாரிப்பு எங்கே போக கூடாதுங்க, பாகாலையோ மற்ற எதையும் விசாரிக்க நீங்க மனதார அந்தரங்கங்களை விசாரிக்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஐயா, என் குடும்ப நிலைமை எப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும் ஐயா, ஜெபிக்கணும், என்ன பண்றோம் கேட்கணும். அவர்கிட்ட நம்முடைய மனதை என்ன பண்ண ஊற்றி ஜெபிக்கணும். குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கு ஐயா, என்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உங்க உறவு அவங்களுக்கு தெரியாது ஐயா, எனக்கு தெரியும். நான் தேவனை அறிந்தவன், எனக்கு தெரியும். என்னை மீட்டது எனக்கு தெரியும், என்னை ரட்சித்தது எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டது எனக்கு தெரியும் ஐயா. நீங்க தான் பர்சனலா யார்கிட்ட பேசணும், கர்த்தர்கிட்ட பேசணும், சொல்லணும். குடும்ப நிலைமை எப்படி இருக்கு ஐயா, அங்க விசாரிக்கணும். இல்லை ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றும், கர்த்தர் எல்லாவற்றையும். மோசை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாங்க என்ன செய்யணும் ஐயா, முறுமுறுக்கிறாங்க, என்ன செய்யணும். கர்த்தர்கிட்ட கேட்ட போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய செங்கலுக்கு நிறைய கருத்தை சமுத்திர என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட கேட்டார், என்ன பதில் கிடைச்சதுங்க, இல்ல இப்படி ஓடுங்க அப்படி ஓடுங்க நான் சொன்னார். என்ன பண்ணாருங்க, சமுத்திரத்துக்கு நேராக கருத்தை நீட்டிட சொன்னா செங்கடல் இரண்டாக. அதுதான் தேவ ஆலோசனை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆலோசனை, கர்த்தர் விசாரிக்கின்றார் சொன்னா அதில் கிடைக்கின்ற பதில் நமக்கு அதிசயமாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் வாசிங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அது ஒரு தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் ஒரு தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, எப்பொழுதும் விசாரிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை வேற யாருக்கிட்ட விசாரிக்காதீங்க. உறவுகள் கூட அதுக்கப்புறம் யாருக்கிட்ட விசாரிக்கணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையா யாருக்கிட்ட விசாரிக்கிறீங்க, கர்த்தர் தான். அவர் என் கூட இருக்கிறார், என்னை கடைசி வரைக்கும் நடத்துகிறபடினாலே நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் போக கொடுப்போம். கடைசியா அது 1-3 வாசிக்க முடிச்சிடலாம். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் நாட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவபீடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சொல்லுங்க. தேவன் இருக்கிறா இல்லைங்களா, சிரிக்கிறீங்க. இருக்கிறார். எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருந்து என்னை விசாரிக்கிறார். அவருடைய காரியத்தை எல்லாவற்றையும் அறியபடியே நடத்துகிறபடினாலே நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நானும் எழுதுனா பண்ணுங்க, புறப்பட்டு யார்கிட்ட போகணும், தகப்பன் கிட்ட போகணும். தேவன் அல்ல, தகப்பன். உனக்காக ஏங்குகிற தகப்பன் அவர், உனக்காக காத்திருக்கிற தகப்பன் அவர். கடினமான இருதயம் எனக்கு வேண்டாம், உடப்படாத இருதயம் எனக்கு, மனசு கடினமா இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ல 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 அது உணவாக உட்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உட்கொள். அவருடைய வசனங்களை உள் வாங்க வாங்க உங்களுக்கு வேதனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பலம் கற்றுக் கொடுப்பாங்க. பலவனத்தோடு காலையில் எழுந்தேன், இதெல்லாம் எழுதுக்கவே முடியல. நான் அவ்வளோ உடம்பு அவ்வளோ பெயினா, சடனாக ஒரு கோல்ட் ஆயிடுச்சு, அவ்வளோ முடியவே இல்லை. பலவிதமான எண்ணங்கள் எனக்குள். கர்த்தர் காலையில வந்த உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம் வாழ்க்கையிலே மனக்கடினம் யாருக்கு வேண்டாம்,
யாருக்கு வேண்டாம்? எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லுகிற வார்த்தையை நான் தான் என்று ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குள்ளே புறம் கூறுதல் வேண்டாம், எனக்குள்ள துரோகம் வேண்டாம், எனக்குள்ள கடினமான எண்ணம் வேண்டாம். என்னை மாற்றப்பட சொல்லி கண்களை முடிக்கிறது நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா பாகால் சுவடுகளில் போனீர்கள் சொல்லி ஆண்டவர் அங்கே தன் ஜனங்களுக்காக அங்கலாய்க்கிறார். இன்றைக்கு நமக்காக அங்கலாய்க்கிறவர், நமக்காக இயங்குகிறவர் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறவனை விசாரிக்க, உன் தேவையை கொடுக்க நான் இருக்கிறேன், உன் பிரச்சனையை தீர்க்க நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் தயம், என்னுடைய பொறுமையும் ஐஸ்வர்யம் போல அது அளவிட முடியாது, அது அளவிட முடியாது. கடினப்படாதீங்க, கடினப்பட வேண்டாம். அன்பின் ஆண்டவரே, நான் கடினமா இல்லாதபடிக்கு குணப்படுகின்ற அந்த இதயத்தை எனக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் கிரிகளுக்கு தக்கதான பலன் உண்டு சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அந்த கோபத்தை குவித்துக் கொள்ளாதபடிக்கு கிருபையை குவித்துக் கொள்ள, கிருபையும் நன்மையும் கிருபையும் தொடர்படியான ஒரு வாழ்க்கை வாழ பொறுப்படுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைக்கமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.